அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அறவே குர்ஆன் ஓத தெரியாத நபர்களுக்கான குர்ஆனிய பாடம் தொடர்ச்சியாக நமது தளத்திலே நடத்தப்பட்டு வருகிறது. அதனுடைய வரிசையில் இன்று நாம் படிக்கக்கூடிய சூரா மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சூரா. இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தில் மிக முக்கியமான ஒரு இரவை குறித்து பேசக்கூடிய சூரா இந்த சூறாதான். இந்த சூறாவை நாம் புழக்கத்திலே இன்னா அன்சல்னா சூரா என்று நாம் சொல்வோம். இந்த சூறாவின் பெயர் சூரத்துல் கத்ர். இந்த சூரா மக்காவில் அருளப்பட்ட சூரா. இந்த சூறாவில் 5 வசனங்கள் இருக்கிறது. இந்த ரமலானுடைய மாதத்தில் மிக முக்கியமான இரவாக இருக்கக்கூடிய லைலத்துல் கத்ர் இரவை பற்றி முழுமையாக பேசக்கூடிய சூரா இந்த சூறாதான். இந்த சூறாவை தொழுகையில் நாம் அதிகமாக ஓதி வர வேண்டும். இந்த சூறாவை முடிந்த அளவிற்கு நாம் மனனம் செய்து வைத்து கொள்ள வேண்டும். இந்த பாடங்களுடைய தொடர்ச்சியில் நிறைய சகோதர சகோதரிகள் தஜ்வீத் முறைப்படி எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கள், தஜ்வீதின் முறைப்படியிலே பாடம் நடத்துங்கள் என்று கேட்டீர்கள். இன்ஷா அல்லாஹ் ரமலானுக்கு பிறகு தஜ்வீதினுடைய பாடம் நிச்சயமாக நமது தளத்திலே தொடங்கப்படும். இப்பொழுது அறவே குர்ஆன் ஓதத் தெரியாத, குர்ஆனை இதுவரையிலும் அலிஃபாவை தவிர வேறு எதையும் படிக்காத நபர்கள் கூட கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் தஜ்வீத் இல்லாத இயல்பாக அவர்கள் புரிந்து கொள்வதற்கு இலகுவாக இருக்கக்கூடிய வழிமுறைகளில்தான் நம்மால் இதை சொல்லித்தர முடியும். இன்ஷா அல்லாஹ் தஜ்வீதுடைய பாடங்கள் தொடர்ந்து நடத்தப்பட்ட பிறகு அனைத்து சூறாக்களையும் தஜ்வீது சரி செய்யப்படும் என்பதையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது பாடத்திற்குள் நாம் செல்வோம். எப்பொழுது நீங்கள் குர்ஆனை ஓதினாலும் அஊது சொல்லி ஓதுங்கள், பிஸ்மி சொல்லி ஓதுங்கள். அல்லாஹ்வின் தூதர் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே கேட்ட ஒரு துஆவையும் நீங்கள் குர்ஆன் ஓதும்போது கேட்டு குர்ஆனை ஓடத் தொடங்குங்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள், ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா வர்ஸுக்னி ஃபஹுமா. யா அல்லாஹ், இந்த கல்வியை எனக்கு நீ அதிகப்படுத்தி கொடு, இந்த கல்வியை படிப்பதை எனக்கு நீ இலகுவாக்கி கொடு என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கேட்பார்கள். இன்னும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், ரப்பி இஷ்ரிஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் பில் லிசானி யஃப்கஹு கௌலி. இதுபோல் நிறைய துவாக்கள் உள்ளது. இதில் ஏதாவது ஒரு துவாவை ஓதிவிட்டு குர்ஆனை தொடங்க ஓதுங்கள். கண்டிப்பான முறையில் குர்ஆன் ஓதுவதற்கு முன்னால் ஒழு செய்து கொள்ளுங்கள். குர்ஆனுக்கு நாம் கொடுக்க வேண்டிய ஒழுக்க முறைகளை சரியாக கொடுத்து குர்ஆனை ஓத தொடங்குங்கள். வாருங்கள் பாடத்திற்குள் செல்வோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இப்போ பாடம் நடத்துறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயங்களை சொல்ல மறந்துட்டேன். முதல்ல ஒரு 3 வாட்டி 4 வாட்டி நான் ஓதுவேன். அந்த நேரங்களில் நீங்கள் அப்படியே சரியாக குர்ஆனுடைய எழுத்துக்களில் கை வச்சு கவனிச்சு வாங்க. ஒரு 5ஆவது வாட்டி ஓதும்போது என் கூட சேர்ந்து ஓதி பாருங்கள். முதல்ல என்ன எழுத்தை சொல்கிறேன், எப்படி சொல்கிறேன், எங்கே அழுத்தி சொல்லப்படுது, எங்கே நீட்டி சொல்லப்படுது, எங்கே சுருக்கி சொல்லப்படுது, எங்கே அடித்தொண்டையிலிருந்து எந்த எழுத்து சொல்லப்படுதுங்கிறத முதல்ல நல்லா கவனிக்கணும். அதுக்கு பிறகு என்ன செய்யுங்க, நீங்கள் கூட சேர்ந்து ஓதுங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். எல்லாம் சொல்லுங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சொல்லி பாருங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். பெரும்பாலும் பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம் படிப்போம். ரஹ்மான் இல்லை, இது ஹிர்ரஹ்மான். ஹிர்ரஹ்மானிர்ரஹீம். சரி, நல்லா பார்த்துக்கணும். ஒவ்வொரு எழுத்தாக ரெண்டு எழுத்தாக தான் நான் சொல்லுவேன். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே வீடியோவில் இந்த சூறாவை நீங்கள் நிச்சயமாக மனப்பாடம் பண்ணிக்க முடியும். கொஞ்சம் கவனம் சிதறினாலும் நம்ம மனப்பாடம் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். கவனித்து பாடத்தை நல்லா கவனித்து பாருங்கள். இன்னா இன்னா அன்ஸல்னாஹு. இந்த நூனுக்கு மேலே சுக்குன் இருக்கும், சரியா? சுக்குன் நான் போட்டிருக்கிறேன். இன்னா அன்ஸல்னாஹு. இன்னா அன்ஸல்னாஹு. திரும்ப நல்லா சொல்லி பாருங்கள். இன்னா அன்ஸல்னாஹு. இன்னா அன்ஸல்னாஹு. இன்னா அன்ஸல்னாஹு. இன்னா அன்ஸல்னாஹு. சேர்த்து சொல்லணும். இப்போ இன்னா அன்ஸல்னாஹு. இன்னா அன்ஸல்னாஹு. இன்னா அன்ஸல்னாஹு. இன்னா அன்ஸல்னாஹு. இன்னா அன்ஸல்னாஹு. சரியா? இன்னா அன்ஸல்னாஹு. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். ஃபீ லைலத்தில் கத்ர். கதிரின்னு படிக்கக்கூடாது, சரியா? கதிர் அப்படின்னு தான் படிக்கணும். கதிரி அப்படின்னு படிக்கக்கூடாது. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். ஃபீ லைலத்தில் கத்ர். ஃபீ லைலத்தில் கத்ர். எழுத்து கரெக்டாக பார்க்கிங்களா? கரெக்டாக பார்க்கணும். லைலத்தில் கத்ர், சரியா? இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். 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 ஒரு ஆயத்து முடிஞ்சிருச்சு. மொத்தம் இதில் 5 ஆயத்து இருக்குது. ஒரு ஆயத்தை நம்ம வைப்போம், ஒவ்வொரு எழுத்தாக சொல்லி முடிச்சிருக்கிறோம். இப்போ மொத்தமாக சேர்ந்து எப்படி சொல்கிறது? ஒரு 3 வாட்டின்றது 4 வாட்டி நான் சொல்கிறேன், நல்லா கவனித்து பார்த்துக்குங்க. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். 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 சரி சொல்லுங்கள். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். பொறுமையாக சொல்லி பார்க்கணும், வேகமாக சொல்லக்கூடாது, பொறுமையாக சொல்லுங்கள்.
إنا أنزلناه في ليلة القدر إنا أنزلناه في ليلة القدر إنا أنزلناه في ليلة القدر إنا أنزلناه في ليلة القدر. சரி, இந்த ஒரு ஆயத்தை நல்லா படிக்கணும், மனப்பாடம் பண்ணிக்கணும், மறக்கவே கூடாது. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். அடுத்த ஆயத்தை பாருங்கள். வமா அத்ராக அத்ராக. சரியா பாருங்கள். வமா அத்ராக. இந்த கடாசபுரம் வந்து ராக்கு மேலே இருக்கும். சரியா. வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். இங்கே லைலத்தில் கதிர், இங்கே லைலத்துல் கதிர். இங்கே லைலத்தில் கதிர், இங்கே லைலத்துல் கதிர். அதை கவனத்தில் வைக்கணும். சரியா. வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். முதல்ல ரெண்டு எழுத்தா சொல்லி பார்க்கணும். அவசரப்பட்டு மொத்தமாக சொல்லி பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப குழம்பிடும். பொறுமையாக படித்து பாருங்கள். ரொம்ப வேகமாக படிக்கணும்னு நினைக்கக்கூடாது. வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். இப்போ பாருங்கள். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். சேர்த்து படித்து பாருங்கள். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். சேர்த்து படித்து பாருங்கள். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். இப்போ ரெண்டாயிரத்து சேர்த்து ஓதி பாருங்கள். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். திரும்ப ஒரு வாட்டி படித்து பாருங்கள். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். சரியா. அடுத்து லைலத்துல். இந்த தாவை கொண்டு வந்து இந்த லாமோடு சேர்க்கணும். சரியா. லைலத்துல் கத்ரி ஹைரும். ரும்னு படிக்கணும், ருன்னு படிக்கக்கூடாது. இங்கே தோய்பேஷ் இருக்குது, மீமுக்கு சத்து இருக்குது. அப்போது இந்த ராவையும் இந்த மீமையும் சேர்த்து படிக்கணும். ஹைரும் அப்படின்னு படிக்கணும். ஹைருன் ருன் அப்படின்னு படிக்கக்கூடாது. மீமினுடைய உச்சரிப்பு லேசாக வரணும். ஹைரும் ரும். லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். ஷஹர் ஷஹரின்னு படிச்சிடக்கூடாது. பாருங்கள்.
ليلة القدر خير من ألف شهر 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 ليلة القدر خير من ألف شهر. சரி, பச்சையா சொல்லு பாருங்க. ليلة القدر خير من ألف شهر ليلة القدر خير من ألف شهر ليلة القدر خير من ألف شهر. சரி, பாருங்க. ليلة القدر خير من ألف شهر ليلة القدر خير من ألف شهر. இப்போ 3 ஆயத்து முடிஞ்சிருச்சு. மேலே முதல் ஆயத்துலேருந்து ஓதி பார்த்துக்கணும். إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر. சரியா? إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر. 3 ஆயத்து முடிஞ்சிருச்சு. அடுத்து பாருங்க. تنزل الملائكة والروح இங்கன்னு சொல்லி பாருங்க. تنزل الملائكة والروح 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 فيها بإذن ربهم فيها
بإذن ربهم فيها بإذن ربهم فيها بإذن ربهم فيها بإذن ربهم. கொஞ்சம் பெரிய ஆயிடுச்சு, லேசாக ஓதிடலாம். فيها بإذن ربهم فيها بإذن ربهم. சரி, இங்கேன்னு சொல்லி பார்த்துருங்கண்ணே. تنزل الملائكة والروح فيها بإذن ربهم تنزل الملائكة والروح فيها بإذن ربهم تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر من كل أمر من كل أمر من كل أمر من كل أمر. சரி பாருங்க. تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر. சரியா? அதாவது ஜேர் ஜபர் பேஷ்லாம் வந்து கரெக்டாக கவனிங்க. அதுக்காக தான் நான் மேலேயும் கீழே உங்களுக்கு இப்போ கோடு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر. சேர்த்து ஓதி பாருங்கள். இந்த கோடு கரெக்டாக கோடோடி போகிறத கவனிச்சு நீங்கள் ஓதுனீங்கனாலே ஈஸியாக ஓதிடலாம். تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر. 4 ஆயத்து முடிஞ்சிருச்சு. மேலே இருந்து பார்த்துட்டு வந்துடுவோம். إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من 1000 شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر. சரியா? அடுத்து சலாமுன் சலாமுன் ஹிய ஹிய ஹத்தா ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர் மத்லஇல் ஃபஜ்ர் மத்லஇல் ஃபஜ்ர் சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர் சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர் சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர்
سلام هي حتى مطلع الفجر سلام هي حتى مطلع الفجر. திரும்ப பாருங்கள், மேலே இருந்து பாருங்கள். 5 ஆயத்து முடிஞ்சிருச்சு. ஓதுறேன், அப்படியே கவனிச்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ். إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من 1000 شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. ஒரு 2-3 வாட்டி ஓதுறேன், கவனிச்சு பார்த்துக்கங்க. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من 1000 شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من 1000 شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய கிருபையின் காரணமாக சூரத்துல் கதிரை நாம் ஓதி முடிச்சிருக்கிறோம். இந்த சூரத்துல் கதிர் எதை பற்றி பேசுகிறது என்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமலானுடைய மாதங்களில் ஹைரும் மின் 1000 ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு இருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் குறிப்பிட்டார்கள். அந்த இரவை குறித்து தான் இந்த சூரா முழுக்க பேசுகிறது. இந்த சூறாவில் அல்லாஹ் குர்ஆனை எந்த இரவில் இறக்கினான், அந்த இரவு எத்தகைய இரவு, அந்த இரவில் எப்படிப்பட்ட வானவர்கள் இறங்குகின்றார்கள், அந்த இரவு எவ்வளவு நேரம் வரையிலும் மக்களுக்கு கிடைக்கிறது என்பதையெல்லாம் மிக தெள்ளத் தெளிவாக விவரமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனங்களில் பேசியிருக்கின்றான். இந்த சூறாவை மனனம் செய்து தொழுகையில் அதிகமாக இதை ஓதி அந்த 1000 மாதங்களை விட சிறந்த இரவை அடைய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை மிக இலகுவாக ஓதக்கூடிய பாக்கியத்தையும் மனனம் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தருவதோடு, இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்திலே நாம் நிறைய நல்ல அமல்களை செய்வதற்கான நேரங்களையும் உடல் ஆரோக்கியத்தையும் அதற்கான சூழலையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் உருவாக்கி தருவானாக. இன்ஷா அல்லாஹ். அடுத்து என்ன சூரா ஓதலாம், உங்களுக்கு என்ன சூரா வேண்டும் என்பதை தெரிவியுங்கள். அந்த சூரா அடுத்த பாடத்தில் நடத்தப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.